ஹலோ கைஸ், டெட்டு படிக்கிற எல்லாருக்குமே ஒரு குட்டி ஷார்ட் சீரீஸ் மாதிரி நம்ம கிளாஸஸ் போட போகிறோம். ஸோ அதோடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் இது சிங்குலர் ப்ளூரல். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் ஒரு கோர்ஸு இதுக்குன்னு இருக்குது, சரிங்களா? டெட்டுக்குன்னு தனி கோர்ஸ் இருக்குது. அதில் வேறு கண்டென்ட் இருக்கும், இதாக இருக்குது. இது இந்த லாஸ்ட் 1 மந்த்து உங்களுக்கு நல்ல இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டு, அப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கண்டென்ட் இந்த இதில் இருக்கும். நான் சொன்ன டிஎன் டெட்டுங்கிற இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்குது. பை பண்ணால் உள்ளே போயிட்டு நீங்கள் பை பண்ணிக்கிடலாம். உள்ளே போய் கிளாஸஸ் பார்த்துக்கிடலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகும், ஃபுல்லாக பார்த்துக்கிடலாம். இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பை பண்ணிக்கலாம். ஒரு 15-20 ஃப்ரீ வீடியோஸ் நம்ம போடுவோம். இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு, ஈஸியான கான்செப்ட். யூடியூப்பில் கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட்ஸ் எல்லாம் போட்டுருவோம். கொஞ்சம் கஷ்டமாக 2-3 கிளாஸ் தேவைப்படும் அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த 2019 கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு பார்க்கணும், சரியா? 2019 டெட்டு எழுதும்போது கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற இதை பாருங்கள். நம்ம அதுக்கப்புறம் சிங்குலர் ப்ளூரல் போவோம். இங்கே பாருங்கள், இது கண்டிஷனல், சரியா? இது கிராமர், இது ஈஸி. இது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லி தந்துடுவேன். இது நம்ம ஈஸியாக போட்டுருவோம். அடுத்தது ரன் ஆன் சென்டென்ஸ்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரன் ஆன் சென்டென்ஸ்னால் ஃபுல் ஸ்டாப்பே வைக்காமல் எழுதக்கூடிய சென்டென்ஸ். அஸ்வின் லவ்ட் விசிட்டிங் கன்னியாகுமரி, சாந்தி ப்ரிஃபர் ஜஸ்ட் டு ஸ்டே அட் ஹோம் இன் சாத்தூர். இங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்டாப் இல்லை இங்கே. ஸோ இதுதான் ரன் ஆன் சென்டென்ஸ். இது நம்ம தெரிஞ்சால் போடலாம். மூணாவது பாருங்கள், ஃப்ரேசல் வேர்புக்கு போயிட்டு ஃப்ரேசல் வேர்ப் இது படித்தா தான் போட முடியும். அதுக்கப்புறம் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதில் பயங்கரமாக சுற்றுறாங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நல்ல கஷ்டமாக கேட்குறாங்க. லிட்டோட்ஸ் அப்படின்னா தெரியணும், நம்மளுக்கு ஹைப்பர்போலே அப்படின்னா தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் 2-3 கிளாஸ் நான் உங்களுக்கு போடுறேன். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அவங்கள படிக்க வச்சிடும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷுங்கிறது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸ்கூல் புக்கு கண்டென்ட் நீங்கள் பிடிஎஃப் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸ்கூல் புக் கண்டென்ட்டை மட்டும் படிங்க, இதுவும் ஈஸி தான். இடியம்ஸ் படிச்சிருந்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள், இடியம்ஸ்லாம் டிஃபிகல்ட்டு. ஃப்ரேசல் வேர்பு கேட்டிருக்கான், அது டிஃபிகல்ட்டு. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மாட்ரேட், ஓகே, படித்தா போடலாம். அந்த ஹைப்பர்போலே, லிட் அவுட்ஸ்லாம் படித்தா போடலாம். நாம் படிப்போம், சரியா? அடுத்தது இது லிட்ரேச்சரில் ஒரு 5 கொஷின் வச்சுருக்கான் பாருங்கள். அது தொடவே முடியாதுன்ற மாதிரி இருக்குது. இது ரொம்ப கஷ்டங்க, சரி? இது ரொம்ப கஷ்டம். அடுத்தது சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ். இவென்ச்சுவலினா ஃபைனலி, ஸோ ஆப்போசிட் இனிஷியலி. இது படித்தா போடலாம். இது படித்தா போடலைன்னா மாட்ரேட்டில் வைக்கிறேன். அடுத்த வெண்டட்டா அப்படிங்கிறது எந்த மொழியிலேருந்து பாரோ பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கிலீஷில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் மற்ற மொழிகளிலேருந்து பாரோ பண்ணுவாங்க. அப்படி பாரோ பண்ணப்பட்ட இந்த வேர்டு எந்த லாங்குவேஜ் வேர்டு? எட்டான்னு முடிஞ்சிச்சுனாலே அது இட்டாலியன். இந்த மாதிரி சில க்ளூஸ் இருக்குது. மென்ட் அப்படின்னு முடிஞ்சால் அது என்ன லாங்குவேஜ்? டிஒய்லாம் முடிஞ்சா அது என்ன லாங்குவேஜ்? அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுடைய எண்டிங்க்கும் இதில் முடிஞ்சால் இந்தந்த லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு உண்டு. பாருங்க, டிஐஓஎன்லாம் முடிஞ்சிச்சுன்னா அது எம்இஎன்டி டிஐஓஎன்லாம் முடிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் ஃப்ரெஞ்ச், மோஸ்ட்லி ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸாக இருக்கும். சரி, இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு, பட் ஓரளவுக்கு நம்ம படிச்சுக்கிறோம். டிஒய்ஐடிஒய்னா தே ஆர் லாட்டின் தான். அப்படியே கீழே வாங்க, ஆனமிட்ட போய் அப்படின்னு என்னது? சவுண்டு மர்மருங்கிறது காக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா இருக்குது. காக்கா எப்படி கற்றுதுன்னா காஸ்ன்னு போகும், காஸ். இது சவுண்டை வார்த்தையாக சொல்கிறது. சவுண்டை வார்த்தையாக சொன்னீங்கன்னா இது ஆனமிட்ட போய். மர்மருங்கிற வார்த்தையும் அதே மாதிரி தான். அகெயின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படித்தா போட்டுடலாம். ஃபாஸ்ட் அனாலிசிஸ் இது டிஃபிகல்ட். இது உங்களுக்கு நம்ம பெய்டு பேட்சை நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ். இது டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 72 எரர், ஃபைண்ட் அவுட் தி எரர், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். குயின் பி தான் சப்ஜெக்ட்டு. ஸோ ப்ரிசைட்ஸ் போடணும்.
ப்ரிசைட்ஸ் போடணும். இந்த வித்துங்கிறத ப்ரிப்போசிஷன்னு சொல்லுவோம், இதை ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஃபைண்ட் அவுட் தி எரருங்கிறது இது நம்ம டக்குன்னு படிச்சிடலாம், இது கஷ்டம் கிடையாது. சரியா? இதுவும் படிச்சிட்டா போட்டுடலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் 2 கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்துங்க. இந்த கொஷின் கஷ்டம். இங்கே தான் சென்டர் டிஆர்இ வரும், சிஎன்டிஇஆர் வரும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் எப்போவுமே ஸ்பெல்லிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷ் கொஞ்சம் எது நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியுதோ அதான் அமெரிக்கன் இங்கிலீஷ். சரியா? இதுவும் நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு படிக்கணும். இது வேணால் ஈஸியில் வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நான் ஒரு 15 கொஷின் கிட்ட பார்த்துட்டு என்னால் ஒரு 5 கொஷின் தான் போட முடியுது. அலிட்ரேஷன் ஈஸியான கொஸ்டின். பார்க், ஹோமோகிராஃப்னா என்னது, ஹோமோஃபோன்னா என்னது, இது நம்ம படிக்கணும். பார்க்குங்கிறது ஹோமோகிராஃப்னா ரிட்டன் ஃபார்ம் சேம், எழுதின வார்த்தை ஒன்று தான், வேறு மீனிங். கிராஃப்னா எழுதுறது. அப்போது எழுதுறது ஒன்று தான், மீனிங் வேறு. அதுதான் ஹோமோகிராஃப். சரியா? அதுதான் என்னது, ஹோமோகிராஃப். இங்கே பாருங்கள், பேட் விளாடுற பேட் இருக்குது, அந்த வவ்வால் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. இது ஹோமோகிராஃப். ஹோமோஃபோன் என்ன சார், சவுண்டு ஒன்றா இருக்கும் சார். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஃப்ளோர். ஸ்பெல்லிங் வேறு, சவுண்டு ஒன்றா இருக்கும் சார், அது ஃபோன்னா சவுண்ட். சரியா? ஹோமோகிராஃப்னா எழுதுறது ஒன்றா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹென்ரிங்கிறது யாருடைய அந்த பென் நேம்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த ஹென்றி அப்படிங்கிற புக்கை, ஹென்றி அப்படிங்கிற அந்த பேரில் புக் எழுதுகிறாரு. சரி, லாஸ்ட் லீஃப்னு ஒரு ஃபேமஸான ஒரு லெசன் உண்டு. இப்போது இந்த லெசன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் 2019 கொஸ்டின். ஸோ இந்த லெசன்ஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த லெசன்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, லெசன்ஸ் கொஸ்டின் கேட்காங்க ஃபஸ்ட்டு, அது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. லெசன்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. நான் உங்களுக்கு இந்த ஃபுல் அனாலிசிஸ் ஒரு மேலோட்டமான அனாலிசிஸு, இதை முடிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எது நம்ம படிக்கணும், எது படிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், நாகாலாந்து, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் போடவே முடியாதுங்க. ஏன்னா இது ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிகே கொஸ்டின், இதை தூக்கி இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டாகுது பாருங்கள், இயாம்பிக் பென்டாமீட்டர். இயாம்பிக்னா என்னதுன்னா பேர் 2 சிலபிளாக சேர்றத இயாம்பிக். பென்டானா 5, 2 சிலபிளாக 5 இருக்குது. ஸோ டோட்டலாக 10 சிலபிள்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் பண்ண சிலபிள், அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், இது மாற்றி வரும். இதுதான் இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டீட்டெயில்டாக நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கும்போது நம்ம படிப்போம். கண்டிப்பாக நான் கிளாஸ் போடுவோம், பயப்படாதீங்க. இது ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா தான். ஸோ இது ரைம் ஆகாமல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளாங்க் வேர்ஸ். இயாம்பிக் பென்டாமீட்டர் ரைம் ஆகாமல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளாங்க் வேர்ஸ் அப்படின்பாங்க. அடுத்து பாருங்கள், மீனிங் இருக்காங்க. ஒரு மீனிங் ஒரு ஆப்போசிட் கேட்குறாங்க. ஆப்புலன்ஸ் அப்படிங்கிறது ரிச், பணக்கார அப்படிங்கிற வார்த்தை. அடுத்த கிராமருக்கு வருது. சர்ச்சுனா இந்த மாதிரி அதை டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஆன்சர் போடலாம். நம்மளுக்கு தெரியும், நியூ அப்படின்னா குவாலிட்டியே சொல்கிறாங்க, தரத்தை சொல்கிறாங்க. அப்போ 3வது தான் 1 வரும், முதல்ல 4வது வரும். ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி செகண்ட் ஆப்ஷனுக்கு போடுறோம். லெஸ்லி நாரிஸ் திரும்ப ஆத்தரை பற்றி படிக்க சொல்கிறாங்க, வெல்ஷ் ஆத்தர். ஸ்டாக்கெட்டோ அப்படின்னா கேப் விட்டு வரக்கூடிய சவுண்ட்ஸ் தான் ஸ்டாக்கெட்டோ. கேப் விட்டு வரக்கூடிய சவுண்ட்ஸ், சீரீஸ் ஆஃப் ஷார்ட் டிட்டாச்டு சவுண்ட்ஸ். கேப் விட்டு வருது அப்படின்னா அது ஸ்டாக்கெட்டோ. இந்த சொல்லுவோம்ல, கோ ஓவர், ஸ்டாப் த கார் அப்படி நான் கோவத்தில் சொல்கிறேன்னு வச்சுக்கேன். ஸ்டாப் த கார் அப்படியே கோவத்தில் சொன்னேன்னா நான் கேப் விட்டு சொல்லுவேன். ஸ்டாப் த கார் அப்படின்பேன். அதுதான் ஸ்டாக்கெட்டோன்னு. ஸ்டாக்கெட்டோ கேப் விட்டு, டிட்டாச்சு சவுண்ட்ஸ். டிட்டாச்னா பிரிஞ்சேன்னு அர்த்தம். ஸோ பிரித்து சவுண்டு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாக்கெட்டோ. இந்த ஸ்டாக்கெட்டோங்கிறது இட்டாலியன் வார்த்தை. ஸ்டாக்கெட்டோ அப்படிங்கிறது இட்டாலியன் வேர்ட். கம் டவுன் வித் அப்படின்னா இல்னஸ் இதோட 3வது ஃப்ரேசல் வேர்ப் நான் பார்த்துட்டேன். 3வது ஃப்ரேசல் வேர்ப். 4வது பாருங்க, கேனர் கேன் எனிதிங் தட் ஹி கேன். கேனுக்கு பின்னாடி V1 வரணும். இந்த கேனுங்கிறது V1ஆக வந்திருக்கு. கேனரால் எதனால கேன் பண்ண முடியும்? கேன் பண்ணுறது
கேனுங்கிறது வேர்ப் மீனிங்கில் வந்துச்சுன்னா அது ப்ரிசர்வ் பாதுகாக்கிறது. கேன் பண்ணுறாங்க, ஒரு பொருளை கேன் பண்ணுறாங்கன்னா அதை பாதுகாக்கிறாங்கன்னு அர்த்தம். டிஃபிகல்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, எஃபர்ட் வந்துட்டு செய்ய மாட்டாங்க, எஃபர்ட் எடுப்பாங்க. எரர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லிட்டில் எஃபர்ட் ஓகே, சப்ஜெக்ட் சிங்குலர், ஹேஸ் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. இது பாசிவ் வாய்ஸ். ஹேஸ் பீன் டன், செய்யப்பட்டிருக்கு, PO + V3 பாசிவ் வாய்ஸ். ஹேஸ் பீன் டன்னுங்காங்க. ஹேஸ் பீன் டன் இல்லை, ஹேஸ் பீன் டேக்கனுங்க. ஹேஸ் பீன் டேக்கன். திருப்பி அடுத்த லெசன் கொஸ்டின் வருது. லிவிங் அமிகபிளி அப்படிங்கிறது விங்ஸ் ஆஃப் ஃபயர்லேருந்து எடுத்திருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக் நீங்கள் லெசன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணும். நம்மளுக்கு சிலபல்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷனில் ஒரு கொஷின் வருது. ஜியோடுங்கிறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஜியோட். சரியா? ஜியோட். அடுத்த கஷ்டமான சின்னம்ஸ் இருக்குது. நியூமோன் புதுசாக வெட்டப்பட்ட ஹே. மோன்னா வந்துட்டு அந்த மோன்ங்கிறது என்னது அப்படின்னா அந்த கிராஸ் வெட்டுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பானுங்க, அதான் மோன். ஸோ நியூமோன் ஹேனா ரீசெண்டாக வெட்டப்பட்ட ஹே. நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மேயின்ட் ஹீ இஸ் ஓல்டு இங்கிலீஷ், பழைய இங்கிலீஷ், அதனால் இது இம்ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருங்காங்க. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் எத்தனை கொஷின் உங்களால் போட முடியுதுன்னு பாருங்கள். பிகாஸ் இதுதான் ஒரிஜினல் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. நம்ம வந்துட்டு படிக்கும்போது நம்மளுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் நல்லா வருது, இங்கே வந்து லாக் ஆகிடக்கூடாது. இங்கே நம்மளுக்கு 5 மார்க் 6 மார்க் வந்து உட்காந்துடக்கூடாது. நம்ம 30ல் ஒரு 15 to 20 டார்கெட் பண்ணணும். இப்போ இந்த 15 to 20 டார்கெட் பண்ணணும்னா இந்த கொஷினை பார்த்து எனக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை நான் உங்களுக்கு பொறுமையாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இதை பார்த்து எனக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை பார்த்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, கிராமர் வந்துட்டு ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. கிராமர் ஒரு 5 மார்க், அதுலேயும் ஸ்பாட் எரர் தான் அதிகமாக கேட்காங்க. சரியா? அதிக எம்ஃபசிஸ் எனக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கொடுத்த மாதிரி இருக்குது. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நிறைய எம்ஃபசிஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஒக்கேபுலரியுமே கண்டிப்பாக கேட்கானுங்க. சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ். சரி, இதெல்லாம் கண்டென்ட் நீங்கள் கொடுத்துருவீங்களான்னா நம்ம பெய்டு பேட்சில் கொடுத்துருவோம். யூடியூப்பில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்றேன். அட்லீஸ்ட் பிடிஎஃபாவது நான் கொடுத்துட்றேன். சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ் ஒக்கேபுலரி. அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் நம்ம படிப்போம். சரியா? அந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸு இதெல்லாம். அப்புறம் இடியம்ஸ், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஏரியாவாக பிடித்தோம் அப்படின்னா இது இருக்குது. இதை தாண்டி வந்துட்டு லிட்ரேச்சர் இருக்குது, லெசன்ஸ் இருக்குது. லெசன்ஸில் நாம் 10th மட்டும் படிப்போம். நீங்கள் பேப்பர் 2னாலும் பேப்பர் 1னாலும் நீங்கள் 10th படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ கம்மியாக படிக்க முடியுமோ அவ்வளோ நான் கம்மியாக படிக்கணும், எனக்கு மார்க் நிறையா வரும் நிறையா வரணும் அப்படிங்கிறது ஓகே. பட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தோட கம்மியாக்குனீங்கன்னா கஷ்டம். சரியா? ஒரு நாளைக்கு 1 hour நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். 1 hour படிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ இங்கே பாருங்களேன், எத்தனை மார்க் நம்ம ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 1 2 ஓகே, இங்கே 1 கரெக்டாக 3, இது கஷ்டம், இது 4 5 6, இங்கே ஒரு போட்டாங்கன்னு வச்சுக்கிறோம் 7 தான் இருக்குது, 7 8 ஓகே. உங்களுக்கு வந்து 10 கொஷின் தான் வருது. ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க போடுறாங்க, நான் வந்துட்டு பெருசாக படிக்கலை, சும்மா ஏதோ போடுறேன் அப்படின்ட்டு போடும்போது இதில் 10 தான் வருது. அப்போ நம்மளுக்கு இப்போவுமே இதை சரி பண்ணணும், இப்போ இதை ரெடி பண்ணணும். இப்போ இந்த கொஷினை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே பயங்கர பயமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டைமுக்குள்ளே இவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ படிக்க முடியும்னு பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஃபஸ்ட்டு கண்டிஷனல்னால் என்னது? கண்டிஷனல்ஸ் இதிலே உங்களுக்கு நான் எழுதி சொல்லித்தரேன். சரியா? இது நம்மளுடைய சிங்குலர் ஒரு பிடிஎஃப். இதுதான் எடுக்கலான்னு வந்தேன், பட் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் கஷ்டமாக எடுப்போம் அப்படின்ட்டு போயிருக்கோம். கண்டிஷனல்னாலே இஃப்ங்கிற வார்த்தை தான் மெயின். சரியா? கண்டிஷன் என்ன அர்த்தம்? கண்டிஷன் என்ன அர்த்தம்? கண்டிஷன் என்ன அர்த்தம்?
கண்டிஷனா இது வந்துச்சுன்னா, இப்படி பண்ணீங்கன்னா அப்படிங்கிறது தான் இந்த இஃபே. சரியா? இந்த பண்ணீங்கன்னா அப்படிங்கிறது தான் இந்த இஃபே. இந்த இஃப்க்கு பின்னாடி V1 வந்துச்சு. V1 என்ன சார்? என்னடா எதுவுமே ஃபவுண்டேஷன் சொல்லாமல் சொல்றியே அப்படின்னா, ஃபவுண்டேஷன் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய இந்த சேனலில் வந்துட்டு டிஎன்பிசிக்குன்னு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். டைம் எடுத்துச்சுன்னா அந்த கிளாஸஸ்லாம் பாருங்கள். அதே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். V1னா வேர்புடைய ஃபார்முங்க. சரியா? வேர்ப்னா என்னது? செயல். செயல் 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 சாப்பிடுவது, தூங்குவது எல்லாமே வேர்பு தான். அந்த வேர்புடைய ஃபார்ம்ஸ் என்னது? சாப்பிட்டான், சாப்பிடுகிறான், சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக தான் V1, V2, V3. V1, V2, V3ன்னு சொல்லுவோம். ஸோ இஃப்க்கு பின்னாடி V1 வந்தால் திருப்பி V1 போடுவோம். இஃப்க்கு பின்னாடி V1 வந்தால் வில் ப்ளஸ் V1 போடுவோம். அடுத்தது இஃப்க்கு பின்னாடி V2 வந்துச்சுன்னா ஃபுட்டு மைட்டு ப்ளஸ் V1 போடுவோம். அடுத்து இஃப்க்கு பின்னாடி ஹேட் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா இது வந்துட்டு would have ப்ளஸ் V3ன்னு போடுவோம். இதில் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என் பேர் அடித்து நீங்கள் வந்துட்டு கிராமர் பேசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்து எந்த வீடியோ நீங்கள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்டரில் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். 0, 1, 3. 0 இது 1, இது 2, இது 3. என்ன சார் 0 அப்படின்னா 0 கண்டிஷனல் அப்படின்வாங்க. இதை என்ன சொல்லுவாங்க? 0 கண்டிஷனல். 0 கண்டிஷனல்னால் என்னது சார்? 0 கண்டிஷனல்னால் என்னதுன்னா, இஃப்க்கு பின்னாடி V1 போட்டாங்கன்னா இஃப்க்கு பின்னாடி V1 என்னது சார்? இது சப்ஜெக்ட் சார், இது வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா. இப்போ அவ்வளோதான். வேர்ப்னா என்னது? ஆக்ஷன். வாட்டர் கொதிச்சுதுன்னா இட்ஸ் எவாப்ரேட். வாட்டர் என்ன ஆயிரும்னா எவாப்ரேட் ஆயிரும். இந்த எவாப்ரேட்டுங்கிறதும் V1. வாட்டர் பாயில்ஸ், இட் எவாப்ரேட்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், இஃப்க்கு பின்னாடி V1 வருது, அடுத்த கிளாஸும் V1 வருது. இஃப்க்கு பின்னாடி V1 வருது, அடுத்த கிளாஸும் V1 வருது. இஃப்க்கு பின்னாடி V1, அடுத்த கிளாஸும் V1. அடுத்ததில் இஃப் யூ ஒர்க் ஹார்ட். இங்கே பாருங்கள், இஃப்க்கு பின்னாடி V1 யூ வந்திருக்கனால ஒர்க் வந்திருக்கு. சரியா? மாற்றிடுவோம். குழப்பம் வரக்கூடாது. பார்த்தீங்களா? இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட், he will pass. if he works hard, he will pass. இங்கே பாருங்க, இஃப்க்கு பின்னாடி V1 வந்திருக்கு, இட்டு வில்லுக்கு பின்னாடி V1. இது என்னது? வில்லுக்கு பின்னாடி V1. அப்போ இது என்னதுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனல். சரி, இஃப்க்கு பின்னாடி V1 வந்தால் வில் ப்ளஸ் V1 வந்தால் ஃபஸ்ட்டு கண்டிஷனல். இஃப்க்கு பின்னாடி V1 வந்து திருப்பி V1 வந்தால் அது 0 கண்டிஷனல். எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நீ பாட்டுக்கு V1னா பின்னாடி V1னா பின்னாடி வில் ப்ளஸ் V1னா எதுக்கு நான் V1 போட? இங்கேயும் V1 தான், இங்கேயும் V1 தான், இங்கேயும் V1 தான், இங்கேயும் V1 தான், இங்கேயும் V1 தான். இதுக்கு அடுத்ததும் V1 தான் வருது, இதுக்கு அடுத்தது வில் ப்ளஸ் V1 வருது. எப்படி நான் கண்டுபிடிக்க அப்படின்னா, கொஸ்டின் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். சயின்டிஃபிக் ட்ரூத். என்னது? கூட சேர்ந்து சொல்லணும். என்னது? சயின்டிஃபிக் ட்ரூத். சார், சயின்டிஃபிக் ட்ரூத் வரும்போது மட்டும் சயின்ஸ் படி உண்மையான ட்ரூத் வரும்போது மட்டும் நீங்கள் 0 கண்டிஷனல் போடணும் சார். என்னது? 0 கண்டிஷனல். என்னதுடா அது 0 கண்டிஷனல் அப்படின்னா, என்னதோ எடுத்துகிட்டு இருக்கேன். சிங்குலர் ப்ளூரல் தான் எனக்கு டீச் பண்ணணும்னு வந்தேன். பட் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு மனசு கேட்கல. அதனால் அந்த கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா? 0 கண்டிஷனல் அப்படின்னா, 0 கண்டிஷனல் என்னதுன்னா சயின்டிஃபிக் ட்ரூத். இங்கே பாருங்க, சயின்டிஃபிக் ட்ரூத்துங்க, சயின்ஸுங்க. இது தண்ணி கொதிச்சா அது எவாப்ரேட் ஆயிருங்கிறது சயின்ஸுங்க. சயின்டிஃபிக் ட்ரூத்துக்கு மட்டும் 0 கண்டிஷனலுங்க. இஃப்க்கு பின்னாடி V1னா V1. சயின்டிஃபிக் ட்ரூத்துக்கு மட்டும் 0 கண்டிஷனலுங்க. அடுத்து பாருங்கள், வெறும் கஷ்டப்பட்டு படித்தா பாஸ் ஆவான். இது சயின்டிஃபிக் ட்ரூத் கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு படித்தா பாஸ் ஆவீங்க தான், கரெக்டு தான். பட் சயின்ஸ் கிடையாதுங்க. இதுதாங்க சயின்ஸு. வாட்டர் பாயில்ஸ் இட் எவாப்ரேட்ஸ். பாருங்கள், வாட்டர் பாயில்ஸ் இட் எவாப்ரேட்ஸ். ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். ஐஸை ஹீட் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆயிரும்.
அப்போது ஜீரோ கண்டிஷனல்லாம் என்னதுன்னா சயின்டிஃபிக் ட்ரூத்தில் இருக்கும். சயின்டிஃபிக் ட்ரூத் இல்லாமல் இருந்துச்சுன்னா இஃப்க்கு பின்னாடி V1 போட்டு நான் வில் ப்ளஸ் V1 போட்டுருவேன். என்ன போட்டுருவேன்? வில் ப்ளஸ் V1 போட்டுருவேன். சரியா? வில் ப்ளஸ் V. அடுத்தது செகண்டில் என்னதுன்னா இதுக்கு பேர் இமேஜினரி கண்டிஷனல். இது என்னது? இமேஜினேஷன். இது நடந்திருக்காது. நடக்காத ஒன்று நான் யோசித்து பார்ப்பேன். சரியா? நடக்காத ஒன்று. சரி, ஹீக்கு அப்புறம் நான் வாசு தான் படுத்துக்க, நீ என்ன வேறு போட்டிருக்க அப்படின்னா நான் சொல்லித்தரேன். சரியா? அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. எதுக்கு ஹீக்கு பதில் வேறனா இது இமேஜினேஷன். இஃப் ஹீ வேர் அ பேர்ட், ஹீக்கு பின்னாடி V2, வேறுங்கிறது V2. இஃப் ஹீ வேர் அ பேர்ட், அவன் பேர்டாக இருந்தால் ஹீ என்ன போட்டிருக்கேன்? வுட்டு ப்ளஸ் V1. வுட்டு போடலாம், இல்லை குட்டு போடலாம், இல்லை மைட்டு போடலாம், ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இஃப் ஹீ வேர் அ பேர்ட் ஹீ வுட் ஃப்ளை. வுட்டு ப்ளஸ் V1 வந்திருக்கு. இப்போ தான் செகண்ட் கண்டிஷனல். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக ஒரு கான்செப்ட் படிச்சுட்டோம், ஒரு மார்க்கை தயாராக்கிட்டோம். ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னா என்னதுன்னா V1னா V1 வந்து வில் ப்ளஸ் V1 வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு கண்டிஷனல். சரியா? V1 வந்து வில் ப்ளஸ் V1 வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு கண்டிஷனல். V2 வந்து வுட் ப்ளஸ் V1 வந்துச்சுன்னா வுட் ப்ளஸ் V1 வந்துச்சுன்னா அது செகண்ட் கண்டிஷனல். அடுத்தது மூணாவது கண்டிஷனல் பண்ணியிருந்தால், இஃப் ஹி ஹேட் பிளேட் வெல், அவன் நல்லா விளையாண்டுருந்தா, ஹேட் ப்ளஸ் V3, இங்கே பாருங்க, ஹேட் ப்ளஸ் V3. இஃப் ஹி ஹேட் பிளேட் வெல், நல்லா விளையாண்டுருந்தா, ஹி வுட் ஹாவ் ஒன் த மேட்ச். ஜெயிச்சிருப்பான். ஹி வுட் ஹாவ் ஒன் த மேட்ச். வுட் ஹாவ் ப்ளஸ் V3. ஹேட் ப்ளஸ் V3னா வுட் ஹாவ் ப்ளஸ் V3. ஹேட் ப்ளஸ் V3 அங்கிட்ட என்ன இருக்குது? ஆட் ப்ளஸ் V3 இருக்குது, அங்கிட்ட வுட் ஹாவ் ப்ளஸ் V3 இருக்குது. இதுதான் தேர்டு கண்டிஷனல். 4 பாயிண்ட் தாங்க. V1 வந்துச்சுன்னா சயின்டிஃபிக் ட்ரூத்துக்கு மட்டும் தான் வரும். அவன் ஜீரோ கண்டிஷனல். V1 வந்து வில் ப்ளஸ் V1 வந்தால் அவன் ஃபஸ்ட்டு கண்டிஷனல். இப்போ வேர்பை மட்டும் தான் பார்க்கும், வேறு எதையும் பார்க்க கிடையாது. வேர்ப்னா என்ன நம்மளுக்கு தெரியும், அது செயல், ஆக்ஷன். இஃப் ஹீ வேர் அ பேர்ட், அவன் பேர்டாக இருந்தால் ஹி வுட் ஃப்ளை, இமேஜினேஷன். அவன் பேர்டாக இல்லை, பட் பேர்டாக எடுக்கிற மாதிரி நினச்சிக்கிறான். ஹி வேர் அ பேர்ட் அப்படின்னா இமேஜினேஷன், யோசிச்சு பார்த்துக்கிறான். ஸோ இஃப் ஹி வேர் அ பேர்ட் ஹி வுட் ஃப்ளைங்கிறது இமேஜினேஷன். இட் இஸ் செகண்ட் கண்டிஷனல். V2 வுட் ப்ளஸ் V1. அடுத்தது ஹேட் ப்ளஸ் V3னா வுட் ஹாவ் ப்ளஸ் V3. ஹி ஹேட் பிளேட் வெல் ஹி வுட் ஹாவ் ஒன் த மேட்ச். ஹேட் ப்ளஸ் V3னா வுட் ஹாவ் ப்ளஸ் V3. சரியா? இதுதான் கண்டிஷனலுங்க. இவ்வளோ தாங்க. இதை படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்துச்சு பாருங்கள். இஃப்க்கு பின்னாடி V1 இருக்குது, ஹீட்டு V1 இருக்குது. ஹீட்டு V1 போட்டாங்க. இஃப் யூ ஹீட் பண்ணுறதுங்கிறது V1, ஹீட்டு V1. ஸோ ஜீரோ கண்டிஷனல். என்ன கண்டிஷனல்? ஜீரோ கண்டிஷனல். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம பார்த்துருக்கோம். கொஸ்டினை வச்சு நான் உங்களுக்கு முக்கியமான கான்செப்ட்ஸை சொல்லித்தரேன். இந்த கொஸ்டினையும் சைட் பை சைடு நம்ம அனலைசிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கான்செப்ட்ஸு பார்த்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். 30 நாளில் நம்ம ஒரு 30 கிளாஸாவது மினிமம் பார்த்துருவோம். சரியா? 30 நாளில் 30 கிளாஸ் மினிமம் பார்த்துருவோம். யூடியூப்பில் பெய்டு பேட்சில் உங்களுக்கு ஒரு 40 கிளாஸ் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். இதை தாண்டியே எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உங்களை சுருக்கிக்கிடாதீங்க. இவ்வளோ தான் படிக்கணும், இப்படி தான் அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறையா படிங்க. சரியா? இதுக்குன்னு இல்லை, இங்கிலீஷுக்குன்னு இல்லை, ஜென்ரலாக இந்த டெட் எக்ஸாமுக்குன்னே நிறைய படிங்க. ஃபஸ்ட்டு முயற்சியிலே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிக்கிட்டு படிங்க. தேங்க்யூ.